கொத்தமல்லி இலை, புதினா, பச்சை மிளகா, தக்காளி. மிக்சியில் தக்காளி 150 கிராம், கொத்தமல்லி இலை 20 கிராம், புதினா 20 கிராம், 5 பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பிரியாணி பண்ண தேவையானது பெருசாக நறுக்கின வெங்காயம் 400 கிராம், அரை கிலோ கோழிக்கறி, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சது, ஆட்டு கொழுப்பு, நெய், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு அரைச்சது, தயிர், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், எலுமிச்சம்பழம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். பிரியாணிக்கு கல் உப்பு. இப்போ பிரியாணி பண்ண தேவையானது நல்லா ஒரு அண்டி எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டு சுத்தமான பசுமாட்டு நெய் எடுத்துக்கணும். 150 கிராம் பசுமாட்டு நெய்யை ஊற்றிக்கணும். நல்லா காஞ்ச பிறகு நல்லா காய விடணும். நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 கிராம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துக்கணும். 1 கிலோ நம்ம அரிசிக்கு அரை கிலோ கோழிக்கறி இப்படி பண்ணுறோம். ஒரு 100 கிராம் ஆட்டு கொழுப்பு. நம்ம ஆட்டுக்கொழுப்பு ஏன் சேர்க்குறோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது நம்ம வித்தியாசமான முறை. இது நான் கற்றுக்கிட்டது, ஒரு ஷெஃப்கிட்ட கற்றுக்கிட்டது. இந்த ஆட்டுக்கொழுப்பு போடும்போது பிரியாணி வேறு லெவலில் இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நல்லா போட்டு நல்லா மெல்ட் பண்ணும், நல்லா ஆயில் மேல் மெல்ட் ஆகும். நல்லா ஆன பிறகு வாசனை வேறு லெவலில் வரும். பிரியாணியும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது 400 கிராம் வெங்காயம் ஒன்றா சேர்த்து அது நல்லா வதக்கணும். ஒரு 5 பச்சை மிளகா 2ஆக கீண்டி போட்டுக்கணும். வெட்டி நல்லா போட்டு நல்லா வதக்கணும். வதக்கும் போதே உங்களுக்கு நல்லா அருமையான வாசனையாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா அந்த நெய்யும் ஆட்டு கொழுப்பும் சேர்த்து ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கின பிறகு என்ன பண்ணால் இந்த ஆட்டு கொழுப்பை எடுத்துடலாம். அப்படி தேவைப்பட்டால் எடுக்கலாம், இல்லை தேவைப்படலாம் எடுக்க தேவையில்லை. நான் ஆட்டு கொழுப்பு எடுத்துட்டேன். அப்படியே போட்டாலும் போடலாம், ரொம்ப அருமையாக தான் இருக்கும். அரை கிலோ கோழிக்கறி சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் 1 கிலோட சேர்த்துக்கலாம். நான் அரை கிலோ தான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு ரொம்ப உடம்புக்கு நல்லது, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்கும். நல்லா ஒரு 100 கிராம் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்கணும். நம்ம பண்ணுறது இப்போ 1 கிலோ அரிசிக்கு பண்ணுறோம். நல்லா வதக்கிக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், இது 2 தான் சேர்த்துருக்கேன் இதில், பிரியாணியில் வேறு எதுவுமே சேர்க்கல. இதை நல்லா வதக்கணும். முக்கியமாக கரம் மசாலா தனியாக நல்ல மசாலா நல்லா பண்ணி கரம் மசாலா வச்சுக்கணும் பிரியாணிக்கு. அது ரொம்ப முக்கியம். நல்லா இந்த கோழி மசாலா நல்லா ஒன்றா போட்டு வதக்கணும். நல்லா வதக்கும் போது உங்களுக்கு மசாலா நல்லா வறுபடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். இது அப்படியே சேர்க்குறோம். இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை போட்டு நல்லா வதக்கும் போது வாசனை வேறு லெவலில் வரும். இதை போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா வதக்கின பிறகு ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கணும். நல்லா தயிர் சேர்த்துட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிப்புக்கு தேவையான எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும். நல்லா வதக்க விடணும். நல்லா கோழிலையும் நல்லா மசாலா ஏறும். நல்லா வாசனையாக வேறு லெவலில் இருக்கும். நல்லா இப்போ என்ன பண்ணால் 1 கிலோ அரிசிக்கு என்ன பண்ணால் 1 லிட்ரு 800 ml நான் மட்டன் வேக வச்ச தண்ணி எடுக்கிறேன். இது ஏன்னா அந்த மட்டன் வேக வச்ச ஸ்டாக் வாட்டர் எடுக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பிரியாணிக்கு இந்த மட்டன் வாட்டர் எடுத்து ஊற்றுவாங்க. இது ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இந்த ரைஸோட சிக்கனோட சேர்க்கறதுனால என்ன பண்ணால் நல்லா மட்டன் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். தேவைப்பட்டால் நீங்கள் சிக்கன் ஸ்டாக் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஸ்டாக் வாட்டர் ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இது வீட்டில் பண்ணது. இது ரொம்ப அருமையாக இருக்கும். பிரியாணிக்கு தனியாக பண்ண மசாலா. நீங்கள் பிரியாணி மசாலா வாங்கிக்கலாம். ரொம்ப சேர்க்கக்கூடாது, அரை ஸ்பூன் சேர்த்தா போதும். ஒரு தேவையான அளவு கொஞ்சம் புதினா அந்தளவுக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணியில் வாசனை வரும், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு.
இப்போ வந்து நான் 1 கிலோ அரிசியை ஜீரக சம்பா நான் சேர்க்குறேன். இதை ஒரு மணி நேரத்துக்கு இந்த அரிசியை ஊற வச்சுட்டு இதில் சேர்க்கணும். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, அளவோடு பார்க்கணும். இது நல்லா மூடி போட்டு தான் அரிசியை வேக வைக்கணும். ஏன்னா மூடி போட்டால் தான் ஒரு அளவோடு நல்லா வேகும். இல்லாட்டி ஒரு பக்கத்து வெந்திருக்கு, ஒரு பக்கத்து வேகாமல் இருக்கும். மூடி போடும்போது நல்லா சரிமட்டமாக வந்துடும். நல்லா தண்ணி சுண்ட பிறகு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் தேவையான அளவு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, பிரியாணி கரம் மசாலா சேர்த்துக்கணும். போட்டு வாழை இலை இதை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, ரொம்ப நெருப்பு வைக்க விட தம் போடுறதுக்கு தேவையான வச்சுட்டு தூக்கி அதில் வந்து நெருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சார்கோலை சேர்க்கும்போது நல்லா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.